வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 6283 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் ஐசி. பட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு 3 கெப்பாசிட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். 3 கெப்பாசிட்டர் ஒரு ரெசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி ஒரு சேனல் அவுட்புட் வருமா வராதா லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஆக்சுவலாக அதை கனெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், டைம் ஆகும் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் சால்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 3 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம். 3 கெப்பாசிட்டர் இந்த இடத்துல சர்க்யூட்டில் இருக்குது. 3 கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். நல்ல குவாலிட்டி ஆடியோ வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொன்னால் அதில் பவர் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு பவர் சப்ளை இருந்தால் அதில் பெருசாக ஒரு குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போதுமான அளவுக்கு ஆம்பியர் டெலிவரி வேணுமா அப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு ஐசி ஒரு 1 ஆம்பியர் தேவை அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஆம்பியர் எக்ஸஸாக இருக்க மாதிரி 2 ஆம்பியர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐசி ஒர்க் பண்ணும் பொழுது பாஸ் ட்ரிபிளுக்கு தகுந்த மாதிரி தனக்கு தேவையான கரண்ட்டை அது எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் இது ஒர்க் பண்ணுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்று ரொம்ப லோ வால்யூம், கிளியராக இருக்குது, 0% டிஸ்டார்ஷன், எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. ஒரு 6283 ஐசி இருக்கலே மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பர் ஐசி, நல்ல குவாலிட்டி வரும். பெரும்பாலும் போர்ட்டபிள் சிஸ்டம் எல்லாத்துக்குமே இந்த ஐசி யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிசிபி போர்டு வேணுமா, சர்க்கியூட் போர்டு வேணுமா அப்படின்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ சர்க்யூட்டில் சொன்ன மாதிரி சிம்பிளாக 3 கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போதும், ஒரு சேனல் ஃபுல்லாக அவுட்புட் வரும். கொஞ்சம் வால்யூம் கூட்டி பார்க்கலாம். ஓகே, கண்ட்ரோலில் ஓகே, நல்ல குவாலிட்டி ஆடியோ வருது. அப்போ நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். நான் சொல்கிறதெல்லாம் அதுதான், டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களும் என்ன பண்ணலாம், ரொம்ப சீப்பராக இருக்கும். ஐசி 10 ரூபா விலை, ஒரு 3 கெப்பாசிட்டர் ஒரு ரெசன்ஸ் இருந்தால் போதும், ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி ஆயிரும். நீங்களும் கனெக்ட் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவதுக்காக கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. தென் வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பவர் சப்ளை மாடூல். இது 12 வோல்ட் 1 ஆம்பியர் மாடூல். பொதுவாக லேர்னர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை இருந்தால் உங்களுக்கு ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் ஒரு எல்இடி சர்க்யூட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒருவேளை உங்கள் ஏரியாவில் கிடைச்சா வாங்குங்க. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு மாடல், ஒரு பென்ட்ரைவ் மாடல். இது ஒரு பென்ட்ரைவ் மாடல். இதில் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கு, மானோ கண்ட்ரோல் கொடுத்துருக்கு, ஒரு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்கு. அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி எதுக்குன்னா இந்த மாடலில் ட்ரைவ் பண்ணுறதுக்காக. மாடலை பற்றி வீடியோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்துக்கலாம். 6283 ஐசி 12 பின் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் 2 சேனல் ஸ்டீரியோ. அந்த ஐசி ஸ்டீரியோவுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ண ஐசி. ஓகேவா? பட் இருந்தாலும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மானோ, ஒரே ஒரு ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி அவுட்புட் வர்ற மாதிரி சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்கு. இதை நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். இதுக்கான ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நான் தரேன். இப்போது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துட்டுருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வம் இருந்துச்சுன்னா, நாம் ஒரு ஃபர்தராக ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், நாலேஜை மேம்படுத்திக்கணும் அப்படின்னா எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் இருக்குது. சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, ஆம்பிளிஃபையர் ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜ் ட்ரைனிங் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய கிளாஸஸ் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது. என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கோர்ஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு கோர்ஸ் இருக்கும். ஒரு 30 நாள் ட்ரைனிங் வரும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். டெய்லி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோஸ் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஓனாக
ஒரு ப்ராஜெக்ட் 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி வீடியோவை சப்மிட் பண்ணணும். அதுதான் அந்த கோர்ஸோட எய்மே. அதனால் யார் வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு என்ஜினியராக உருவாக்க முடியும், உருவாகுவீங்க. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் இந்த சேனலுடைய நோக்கமே நல்ல ஒரு குவாலிட்டி எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு எலக்ட்ரானிக் தொழில்நுட்ப பயிற்சியை எல்லோரும் கற்றுக்கலாம், எல்லோரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் இருக்கிறதே. ஓகேங்களா? இந்த சேனல் மூலிமா டே பை டே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? அதனால் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேவா? இப்போது நம்ம சர்க்யூட் தியரி கொஞ்சம் பார்ப்போம். எப்படி சர்க்யூட் இப்போ பார்க்குறப்போ ஒரு வேளை எந்த கனெக்ஷன், எந்த பின் நம்பர் அப்படின்லாம் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? நான் டெமோ பண்ணிட்டேன். நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது அந்த ட்ரபிள் வரக்கூடாது இல்லையா? அந்த ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒன்று கொடுத்து அதன் வழியாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அப்போது யார் வேணாலும் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தேவையானது. செல்ஃபோனுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு லேப்டாப்புக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது. டிவிடி பிளேயர், எனி எலக்ட்ரானிக் ஹெட்செட் எது இருந்தாலும் சரி, ப்ளூடூத் கிட் இருந்தாலும் சரி தேவைப்படுது. ரொம்ப லோ காஸ்ட்டில் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டோட்டல் காஸ்ட்டு 35 ருபீஸாக வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனில் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நியர்லி 25 ருபீஸில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். ஒரு ஆம்பிளிஃபையர், மினி ஆம்பிளிஃபையர் 25 ருபீஸில் அசம்பிள் பண்ணலாம். அடுத்தடுத்த ஆடியோ சம்மந்தப்பட்ட வீடியோலாம் டே பை டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போது உங்களுக்கு சர்க்யூட் தியரியை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இதுதான் ஐசியோடைய இன்னர் டயக்ராம். ஒரு ஐசி அப்படின்னா அதனுடைய இன்னர் ஸ்ட்ரக்சர் என்ன, இது ஒரு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தாவே தெரியுது 12 பின்னு, 12ஆம் பின் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சப்ளை பின்னு 6, 9 ப்ரீஆம்பிளிஃபையர் கிரவுண்ட், 2 பவர் கிரவுண்ட் சொல்லியிருக்கேன். 10ஆம் பின் ஒரு அவுட்புட், 12ஆம் பின் ஒரு அவுட்புட், 2ஆம் பின் ஒரு அவுட்புட், 2 அவுட்புட் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா? இந்த கெப்பாசிட்டர் வந்து பூஸ்ட் டேப்னு சொல்லியிருக்கோம். PS1 PS2ன்னு இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபீட்பேக் கெப்பாசிட்டர். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, லோ ஃப்ரீக்வன்சி வரும்பொழுது அதனுடைய ஸ்விங் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கு. இது இல்லாமல் சர்க்யூட் சில நேரங்களில் கரகரன் சத்தம் வரும், இல்லைனா வராது. ட்ரிபிள் மட்டும் பக்கா வரும். பொதுவாக இந்த ஐசியோட அவுட்புட்டு மிடில் வாய்ஸுக்கும் ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் ஒத்துழைக்கிற மாதிரி தான் இந்த ஐசி இருக்கும். இது ஆப்ரேட்டிங் வோல்ட் இருக்குன்னே சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 9 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் இது கொடுக்கலாம். இதுக்குள்ளே ஐசிக்குள்ளேயே உங்களுக்கு என்னென்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு பயாஸ் சர்க்யூட், இதுக்குள்ளே தெர்மல் ஷட் டவுன் இருக்குது, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் இருக்குது. ஓகேவா? ஹீட் ப்ரொடெக்ஷன் எல்லா சர்க்யூட்டும் இதுக்குள்ளே இன்பில்ட்டாகவே இருக்குது. இந்த ஐசியோடைய இன்புட் பின் அப்படின்னா 5ஆம் பின் ஒரு சேனல், 7ஆம் பின்னுக்கு ஒரு சேனல், இது ஒரு சேனல், இது ஒரு சேனல் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இதுதான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னது. ஓகேங்களா? இதுதான் அந்த ஐசியோட இன்னர் டயக்ராம். 2 ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ண மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கொடுக்கணும்னா சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள். இதுதான் சர்க்யூட். இதை நீங்கள் ஒரு எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இப்படி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? இந்த ஐசியில் மொத்தம் 12 பின் இருக்குது. இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவது பின்னு, 7ஆவது பின்னு, 8ஆவது பின்னு, 10ஆவது பின்னு, 11ஆம் பின் இதெல்லாம் வந்து என்சி, நோ கனெக்ஷன் கொடுக்கல. 12ஆம் பின்னுக்கு ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கு. ஃப்ரம் 1 ஆம்பியர்லேருந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஆம்பியர் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நெகட்டிவ் ப்ளஸ், இதுதான் சப்ளை. இந்த நெகட்டிவ் வோல்ட்டு பின் நம்பர் 9 அண்ட் பின் நம்பர் 6 கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா பொறுமையாக அசம்பிள் பண்ணுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ வரும். ஓகே? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 1, இந்த பின் நம்பரில் ஒரு கெப்பாசிட்டரோட ஆட் பண்ணி அந்த கெப்பாசிட்டரோட மறுமுனை என்ன பண்ணி பின் நம்பர் 2ஓட கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், பின் நம்பர் 2 தான் அவுட்புட்டு. இந்த அவுட்புட் ஒரு கெப்பாசிட்டர் வழியாக, ஸ்பீக்கர் வழியாக கிரவுண்ட் ஆகிருக்கு. இதில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே என்ன வேல்யூ அப்படின்னா C1 C2 C3, C1 C2 C3 இது 3 கெப்பாசிட்டரும் 100 MFD 25 வோல்ட் போட்டிருக்கேன். ஒரு வேளை இல்லை அப்படின்னா 220 MFD யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த கப்ளிங் டிவைஸ் வந்து 100 MFD போட்டிருக்கேன் ஸ்பீக்கருக்கு. இதை எடுத்துகிட்டு 470 யூஸ் பண்ணுங்கள், 220 யூஸ் பண்ணுங்கள், 1000 MFD யூஸ் பண்ணாலும் ஸ்பீக்கர் நல்லா ட்ரைவ் ஆகும், பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இதில் 8 ஓம் ஸ்பீக்கர் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 8 இன்ச்சு ஒர்க் பண்ணோம். இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பின் வந்து ஹாட் எண்டு, இது வந்து ஹாட் எண்டு.
இது வந்து சென்டர் பாயிண்ட். இது வந்து கூல்டு எண்டு. கிரவுண்டில் இருக்குன்னா கூல்டு எண்ட் இருக்குது. சிக்னலை உள்ளே கொடுக்குறோம். சிக்னல் இங்கே கொடுத்தோம்னா அது வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா நேராக என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த கப்ளிங் டிவைஸ் இந்த கெப்பாசிட்டர் வழியாக நேராக 5வது பின்னுக்கு உள்ளே போய் ஆம்ப்ளிஃபை ஆகி 12வது பின் வழியாக அவுட்புட் வெளியே வருது. ஃபியூ காம்பனன்ட்ஸ் இருந்தால் போதும். அதாவது 3 கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாவே இந்த சர்க்யூட் பக்காவாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கு இல்லையா, ஒருவேளை கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1K வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை கெப்பாசிட்டர் ப்ளஸ் என்ன பண்ணலாம், ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் முன்னவா கெப்பாசிட்டர் முன்னவா அப்படின்லாம் பிரச்சனை கிடையாது. 2 மாற்றி போட்டாலும் சர்க்யூட் வேலை செய்யும். நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோவை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம்.